எல்லாரும் அங்கே தான் சார் இருக்கோம், எல்லாருமே அங்கே தான் இருக்கோம் சார், யாருமே இல்லை. என்னத்தை வச்சு சார் சாப்பிடுவோம்? நாங்கள் சாப்பாட்டுக்கு முடியாமல் தான் நாங்கள் தளத்தில் வந்து வேலை பார்க்கோம் சார். எல்லா வீடும் பூட்டி தான் கிடக்கு. ஆனால் அவங்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் வருஷத்தில் ஒரு தடவை தானே வராங்க. ஆதாரம் பாருங்க, என் ஓட்டு ஐடியை பாருங்க. இதுக்கு மீறி நாங்கள் என்ன சார் பொறுப்பு? ஓட்டு ஆர்டர் வரட்டும், நாங்கள் பேருந்தமணி சொல்லிட்டோம். நாங்கள் இந்த ஓட்டு எங்களுக்கு ரேஷன் அடிப்படை வசதி கோர்ட்டே செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு, கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரேஷன் கடையை காலி பண்ணிதாங்க. ஓட்டு 2000 ஓட்டு இருந்தது, இப்போ வெறும் 78 ஓட்டு தான் இருக்குங்க. ஆனால் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். இப்போ நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள் சார், நான் கேட்க. நீங்கள் எல்லாரும் அங்கே தான் சார் இருக்கோம், எல்லாருமே அங்கே தான் இருக்கோம் சார், யாருமே இல்லை. என்னத்தை வச்சு சார் சாப்பிடுவோம்? நாங்கள் சாப்பாட்டுக்கு முடியாமல் தான் நாங்கள் தளத்தில் வந்து வேலை பார்க்கோம் சார். சார் ஒன்றும் இல்லை சார், சென்னையில் இருக்காங்க சார், வீடு திருநெல்வேலியில் பூட்டியே கிடக்கு சார். அவங்களுக்கு எப்படி சார் திருநெல்வேலியில் ஓட்டு வருது? நீங்களே சொல்லுங்களேன். எல்லாருக்கும் யாருமே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஓட்டு. தேர்தல் அதிகாரி எல்லா வீடும் பூட்டி தான் கிடக்கு. ஆனால் அவங்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் வருஷத்தில் ஒரு தடவை தானே வராங்க. நாங்கள் அங்கேயே தானே சார் இருக்கோம். எதுக்காக சார் எங்களுக்கு இந்த ஓட்டு கொடுக்கக்கூடாது? நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னு கலெக்டரா சொல்லுதாங்க. ஆனால் நாங்கள் அங்கே இந்த பாருங்க, என் ஆதாரம் பாருங்க, என் ஓட்டு ஐடியை பாருங்க. இதுக்கு மீறி நாங்கள் என்ன சார் பொறுப்பு? ஒரு அட்ரஸும் எங்களுக்கு வேற இடத்துல இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்காங்க சொல்லுங்கண்ணா. என் பிள்ளை டெலிவரி ஆயிருக்கு சார், பஸ்ஸு கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, பிள்ளைய எங்கே சார் வைப்போம்? நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் யாருமே பேச மாட்டேங்க சார் நிருபர். நீங்கள் கேட்க நாங்கள் சொல்லுதோம், நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. எங்கள் பிள்ளைய நாங்கள் எப்படி சார் வைப்போம்? எங்கே கொண்டு வைப்போம் சொல்லுங்க? பச்சை குழந்தை, 2 மாசம் குழந்தை, எங்க கொண்டு வைக்க நாங்கள் எந்த அட்ரஸ் சார் சொல்ல? நாளைக்கு இந்த வசதி செஞ்சு கொடுக்க சொல்லுங்க, என் பிள்ளைய நான் கூட்டு போய் ரெடியா இருக்கேன். அப்போ உலகத்திலே இல்லாத ஒரு ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையா சார்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சு கதறிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக எங்களை இப்படி கொடுமைப்படுத்தாங்கன்னு தெரியல. கோர்ட்டு ஆர்டர் வரட்டும், நாங்கள் பேருந்தமணி சொல்லிட்டோம். நாங்கள் இந்த ஓட்டு எங்களுக்கு ரேஷன் அடிப்படை வசதி கோர்ட்டே செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு, கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரேஷன் கடையை காலி பண்ணிதாங்க. ரெண்டாவது கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் ஆஃபீஸை காலி பண்ணுதாங்க. இதுக்கு மீறி நாங்கள் எதுவும் பேசினா உடனே உங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்காங்க. எந்த நேரம் என் மேலே நடவடிக்கை எடுக்காங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து உண்மையாக இருக்கோம். ஒரு சின்ன இப்போ கூட உள்ளேருந்து வெளியே வந்தோம், எங்கள் பேரை எழுதணும்னாங்க. ஐயா பேரை எழுத வேண்டாம், நீங்கள் விருப்பம் இருந்தால் விடுங்க ஐயா, இல்லைன்னா நாங்கள் போயிருந்தோம். எங்கள் மாஞ்சோல மக்களுக்கு வன்முறை வன்பு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்படி நாங்கள் வாழ்ந்தவங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேட்டி எடுத்திருக்கீங்க, நாங்கள் வந்திருக்கோம். யார்கிட்டயாவது ஒரு வம்பு எடுத்திருக்கோமா? நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் ஒரே ஜாதியா ஒரே மக்களாக வாழ்ந்துட்டோம். இதுக்கு மீறி இந்த கொடுமையை எங்கே தான் சொல்ல நாங்கள் என்ன சார்? இப்போ வந்து ஓட்டு வெளியே போகும்போது நாங்கள் வந்து லிஸ்ட்டில் வராமல் செத்து போன மாதிரி ஆயிட்டோம் சார். உயிரோட இருக்கோம், ஆனால் செத்ததுக்கு அர்த்தமாயிட்டு. உங்களுக்கு ஓட்டு இல்லை, உங்களுக்கு எங்கேயாவது தரேன்னா எங்கே கொண்டு சார் தருவாங்க? எங்கேயாவதுன்னா நாங்கள் எங்கே தர? ரோட்டில் எங்கேயும் ஏதாவது இப்போ பஸ் ஸ்டாண்டில், குக்கரகுளத்து பஸ் ஸ்டாண்டில் தான் நாங்கள் கேட்க முடியும், இங்கே எங்களுக்கு ஓட்டை கொடுங்கன்னு. ஒரு 70 பேருக்கு 74 பேருக்கு வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் இப்போ 650 பேருக்கு மேலே எங்களுக்கு ஓட்டு கிடையாது. எங்கள் வீட்டில் 4 ஓட்டு, 4 ஓட்டும் கிடையாது.